ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. குர்ஆன் படி இயேசுதான் உலகத்தை படைத்தார், இயேசுதான் நானே இறைவன் என்று வெளிப்பட்டார், இயேசுதான் தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? ஆமாங்க, இயேசுதான் குர்ஆன் படி உலகத்தை படைத்தவர், இயேசுதான் நானே இறைவன் என்று வெளிப்பட்டவர், இயேசுதான் தீர்ப்பை கொடுக்க போகிறவர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். கடவுளை நாம் பார்த்ததுண்டா என்றால் ஒருவனும் ஒரு காலம் கடவுளை கண்டதில்லை. ஏனெனில் கடவுளின் ஆவி ஆத்துமா யாரும் பார்க்க முடியாது. கடவுள் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், அவரை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. இப்படி இருக்கிற கடவுள் தான் இயேசு என்று இனி எப்படி சொல்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இயேசு தான் இந்த உலகத்தை படைத்தார். அப்படி இருக்கிற கடவுளாக இருக்கிறவர் தான் இயேசு என்று இங்கே நாம் பார்க்க போகிறோம். அந்த கடவுள், காண முடியாத கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்று குர்ஆன் கூறுகிறது. குர்ஆன் 2ஆம் அதிகாரம் 117 வானத்தையும் பூமியை முன்மாதிரி என்று படைத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனிடம் குன் ஆகுக என்று சொல்லுவான், அது உடனே ஆகிவிடும். அதாவது பார்க்க முடியாத கடவுள், ஆவி ஆத்மாவாகி இருக்கிற கடவுள் இடமிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது, குன் ஆகுக, உண்டாகுக என்ற ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை படைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை குறித்து தான் நான் உங்களிடம் பேச போகிறேன். இந்த வார்த்தை தான் யார் என்று நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அடுத்ததாக, இந்த வார்த்தையை கொண்டுதான் இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார். குர்ஆன் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மூசாவே நிச்சயமாக நானே உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன் 21ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம் நானே உங்கள் இறைவன் ஆகியால் நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. இங்கேயும் கடவுள் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய வார்த்தையால் தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஆவி ஆத்மாவை யாரும் பார்த்ததில்லை. அந்த ஆவி ஆத்மாவிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை தான் நானே இறைவன் என்று ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. நான் என்னையே வணங்குங்கள் என்று ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது குர்ஆன் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தௌராத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள். குர்ஆன் 5ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஞ்சலை கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள். அதே போல குர்ஆன் 5ஆம் அதிகாரம் 48 நபியை நாம் இறக்கிய சட்டத்திட்டங்களை கொண்டு தீர்ப்பு வழங்குவீராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இறைவனை என்ன செய்கிறாரா, சத்திய தீர்ப்பு வழங்குகிறாராம். அதாவது இறைவன் புதுசா ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்து தீர்ப்பு வழங்க மாட்டார் நமக்கு. அதாவது தீர்ப்பு நாள்ல இறைவன் என்ன செய்வார் என்றால், இந்த வேதத்தின் அடிப்படையில், இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் கட்டளைகளின் படிதான் நம்மை தீர்ப்பளிப்பார் என்பதை குறித்து குர்ஆன் 21ஆம் அதிகாரம் 112ஆம் வசனத்துல சத்திய தீர்ப்பு வழங்குகிற கடவுளாக அவர் இருக்கிறார். கடவுள் இங்க என்ன செஞ்சிருக்கிறார், காண முடியாத கடவுள், அவர் தன்னுடைய வார்த்தையால் தான் உலகத்தை படைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையால் தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் நானே இறைவன் என்று. அவருடைய வார்த்தையால் தான் என்ன செய்ய போகிறாராம், தீர்ப்பே கொடுக்க போகிறாராம். இந்த வார்த்தை கொண்டுதான் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, எல்லாவற்றையுமே செஞ்சிருக்கிறார். வார்த்தை தான் நம்மை நியாயம் தீர்க்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தை குர்ஆன்ல எங்க இருக்கு என்று நாம் பார்க்கும்போது குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 171ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக மரிமுடி மகன் ஈசா மசீஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இன்னும் அல்லாஹ்வின் வார்த்தையாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது இங்கே படைத்த படைப்புக்கு காரணர் யார் என்றால் இயேசுதான். இங்கே வெளிப்பட்ட நானே இறைவன் என்று வெளிப்பட்ட வார்த்தை யார் என்றால் இயேசுதான். இங்கே தீர்ப்பு வழங்குகிற, கடைசி நாளில் தீர்ப்பு வழங்குகிற நியாயாதிபதியான தீர்ப்பாளன் யார் என்றால் இயேசுதான். இன்று நீங்கள் இதை அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இயேசுதான் படைப்பாளன், இயேசுதான் நானே இறைவன் என்று வெளிப்பட்டவர், இயேசுதான் தீர்ப்பு கொடுக்க போகிறவர். அப்படி என்றால் அந்த இயேசுதான் யார், இறைவனின் வார்த்தையாக இருக்கின்றவர். அந்த இறைவனே இயேசுதான். ஏன்னா இறைவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. அவருடைய ஆவி ஆத்மாவை யாரும் காண முடியாது. அவருடைய ஆவி ஆத்மாவுக்கு உருவமாக இருப்பது யார் தான், அந்த வார்த்தை தான். அந்த ஆவி, கடவுளுடைய ஆவி ஆத்மாவுக்கு உருவமாக இருக்கிறது. நானே இறைவன் என்று வெளிப்பட்டதும் அந்த வார்த்தை தான். இந்த உலகத்தை படைத்ததும் இந்த வார்த்தை தான். இந்த தீர்ப்பு கொடுக்க போவதும் அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் யாராக இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 171ஆம் வசனம் தெளிவாக கூறப்படுகிறது. குர்ஆன் 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனமும்
கூறுகிறது. அல்லாஹ்விடமிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அந்த வார்த்தையின் பெயர் ஈசா அல்மசிக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை படைத்தது. அந்த வார்த்தை தான் நானே இறைவன் என்று வெளிப்பட்டது. அந்த வார்த்தை தான் தீர்ப்பும் கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் இன்று அறிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.